Welcome to WinPlus Max channel. 13ஆம் பாடம் ஆயத்தொலை வடிவியல். ஃபஸ்ட்டு தொலைவுனா என்னென்னு பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. முயலுக்கும் கேரட்டுக்கும் உள்ள தொலைவு கொடுத்துருக்காங்க. 2 வழி கொடுத்துருக்காங்க. ஒரு வழியில் போகும்போது ஃபஸ்ட்டு 2 மீட்டர், அடுத்து 1 மீட்டர், அடுத்து 2 மீட்டர், திரும்பி 4 மீட்டர். இவ்வளோ தூரத்தில் அந்த கேரட் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போனால் வெறும் ஒன்லி 4 மீட்டர். இப்போ 2 வழி இருந்தாலும் நம்ம தொலைவு எடுக்கும்போது நம்மளுக்கு மிக குறைந்த தொலைவை தான் நம்ம தொலைவுன்னு எடுக்கணும். சரியா? நம்மளுக்கு தொலைவுன்னு சொல்லும்போது இந்த வழியை செலக்ட் பண்ணக்கூடாது. செகண்டரி வழி ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணி தொலைவு எடுக்கணும். சரிங்களா? கேரட்டுக்கும் இந்த முயலுக்கும் கேரட்டுக்கும் இடையே தொலைவுன்னு கேட்டால் நம்ம எதான் சொல்லணும்னா இந்த வழியை தான் சொல்லணும். 4 மீட்டர் தான் சொல்லணும். சரிங்களா? அடுத்தது கார்ட்டீசியன் தளத்தில் ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன இருக்குன்னா d = x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. அதாவது 2 புள்ளிகள், ஒரு புள்ளி x1 y1 இருக்குது, அடுத்த புள்ளி x2 y2 இருக்குது கார்ட்டீசியன் தளத்தில். அப்போ இந்த 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவுக்குள்ள ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா d = x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த 2 புள்ளிகளுக்கு இடையான தொலைவு கிடச்சிடும். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இரு புள்ளிகளுக்கு இடையிலுள்ள நடுப்புள்ளி. இது a x1 y1, a x1 y1, இது b x2 y2. இதை 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட நடுப்புள்ளினா இந்த புள்ளி வேணும்னா நம்மளுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா நடுப்புள்ளி ஃபார்முலா x1 + x2/2, y1 + y2/2. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த நேர்கோட்டின் நடுப்புள்ளி கிடச்சிரும். சரிங்களா? மாணவர் செயல்பாடுகளில் ஃபஸ்ட்டு தனிநபர் செயல்பாடு. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a 2,2, b -2,2, c -2,-1, d 2,-1 ஆகிய புள்ளிகளை கார்ட்டீசியன் தளத்தில் குறிக்கவும். அந்த புள்ளிகளை வரிசைப்படி இணைக்கும் போது எந்த வகை வடிவம் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருக்குது? a 2,2, x அச்சில் 2, y அச்சிலையும் 2. அப்படின்னா a 2,2னா இந்த பாயிண்ட் தான். சரிங்களா? அடுத்தது b பாயிண்ட் -2,2, x அச்சில் -2, y அச்சில் 2, இந்த பிளேஸில் வரும். இது b, இது -2,2. அடுத்த மூணாவது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? -2, -1. -2, -1 இந்த பாயிண்ட். x அச்சில் -2, y அச்சில் -1 இந்த பாயிண்ட். அப்போ c -2, -1. அடுத்ததாக டின்னு சொல்லக்கூடியது 2, -1. 2, x அச்சில் 2, y அச்சில் -1 இந்த பாயிண்ட் d 2, -1. இப்போ இந்த 4 பாயிண்ட்டையும் நம்ம இணைச்சிடலாம். நம்மளுக்கு இதில் என்ன வடிவம் கிடைக்குதுன்னா ஒரு செவ்வக வடிவம். ஏன்னா இதில் எத்தனை கட்டம் இருக்குது? 1 2 3 4 கட்டம். இதில் 1 2 3 கட்டம் இருக்குது. அகலத்தில் 3 கட்டம், நீளத்தில் 4 கட்டம் இருக்குது. எனவே இது என்ன ஷேப்பு நம்மளுக்கு கிடைக்குதுன்னா செவ்வக ஷேப்பு கிடைக்குது. சரிங்களா? இப்போ தனிநபர் சைடில் முதல் கணக்கில் நம்மளுக்கு என்ன வடிவம் கிடைக்குதுன்னா செவ்வக வடிவம், அதாவது செவ்வகம் கிடைக்குது. செவ்வகம். மாணவர் செயல்பாடுகளில் தனிநபர் செயல்பாடில் செகண்ட் கொஸ்டின். ஒரு தளத்தில் உள்ள 3 புள்ளிகள் a -1,1, b 1,3, c 3,a என்க. இதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ab = bc இருந்துச்சுன்னா ஏயின் மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ நம்மளுக்கு இந்த தொலைவு ஃபார்முலா எடுத்து தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ab = bc. இப்போ நம்மளுக்கு ஏபின்னு சொல்லும்போது ab தொலைவு கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு a புள்ளி எடுத்துக்கோங்க. a புள்ளி எவ்வளோ இருக்குது? -1,1. அடுத்தது b புள்ளி எவ்வளோ இருக்குன்னா 1,3. இது x1 y1, இது x2 y2. இப்போ ஏபி தொலைவு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏபிக்கு தொலைவு கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன வரும்? x2லேருந்து x1 மைனஸ் பண்ணுறோம். 1 + 1 + 1 the whole square plus y2ன்னு சொல்லக்கூட 3 -1 y1 3 - 1 the whole square is equal to bc. பிசியின் தொலைவு கண்டுபிடிக்கிறதுக்கு பியை ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. b என்பது என்ன இருக்குது? 1,3. c என்பது 3,a. இது x1, இது y1 எடுத்துக்கலாம், இது x2 y2 எடுத்துக்கலாம். அப்போ 3லேருந்து 1 மைனஸ் பண்ணணும். இப்போ 3 - 1 the whole square ப்ளஸ் அதே மாதிரி a - 3 the whole square வரும். a - b the whole square, ஸ்கொயர் ரூட் போட்டு விடுங்க.
இப்போ இதுக்கு மதிப்பு என்ன வரும்னா 2 ஸ்கொயர், இதுவும் வந்து 2 ஸ்கொயர் தான். 2 ஸ்கொயர் ரூட் ஈக்குவல் டு இதுவும் 2 ஸ்கொயர் தான். 2 ஸ்கொயர் ப்ளஸ் இதை ஒன்றும் பண்ண முடியாது, a-3 த ஹோல் ஸ்கொயர். இது ஒரு 4, இது ஒரு 4, 4 4 8 வரும். ரூட் 8 சமம் இங்கே வந்து என்ன இருக்கும் 4 ப்ளஸ் a-3 த ஹோல் ஸ்கொயர். இருபுறம் வர்க்கப்படுத்திட்டோன்னா ரூட்டு கேன்சல் ஆயிரும். இப்போ இருபுறம் வர்க்கப்படுத்தியிருக்கோம். இருபுறம் வர்க்கப்படுத்தும் போது ரூட்டு கேன்சல் ஆகிறப்ப என்ன இருக்கும் 8 இருக்கும். இங்கே வந்து என்ன ஆகிரும், இருபுறம் வர்க்கப்படுத்தோம்னா ரூட் 8 த ஹோல் ஸ்கொயர். அதுமாதிரி இதுலேயும் 4 ப்ளஸ் a-3 த ஹோல் ஸ்கொயர் ரூட், இதுலேயும் ஸ்கொயர் ஆயிரும். அப்போது இதை ரூட்டை ஸ்கொயர் பண்ணும்போது அந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்புறமே ரூட் மீதி என்ன இருக்கும் 8 இருக்கும். இதுலேயும் ரூட் போன பேர் எவ்வளோ இருக்கும் 4 ப்ளஸ் a-3 த ஹோல் ஸ்கொயர். இப்போ 8 ஈக்குவல் டு 4 ப்ளஸ் a-p த ஹோல் ஸ்கொயர். a-p த ஹோல் ஸ்கொயரில் எழுதணும் a ஸ்கொயர் ப்ளஸ் 6a ப்ளஸ் இது a ஸ்கொயர் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்னால் 9, 3 ஸ்கொயர்னால் 9 கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணலான்னா லெஃப்ட் சைடு ஈக்குவல் டு 0 போட்டுடலாம். 4ஐயும் 9ஐயும் இன்ட்டு பண்ணால் ஆட் பண்ணால் 13 ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் 6a இருக்கும். இந்த 8 வந்து ரைட் சைடு வரும்போது -8 ஆயிரும். இப்போ நம்மளுக்கு இதில் ஒரு ஈக்குவேஷன் கரெக்டாக எழுதலாம். என்ன வரும் a ஸ்கொயர் மைனஸ் 6a, 13ல் 8 மைனஸ் ஆச்சுன்னா +5 ஈக்குவல் டு 0. இது ஒரு இருபடி சமன்பாடு. இருபடி சமன்பாடு எப்படி நம்ம தீர்க்கலாம்னா ஐ மெத்தட். பெருக்குனா 5 வரணும், கூட்டுனா -6 வரணும். என்ன பண்ணணும்னா 1ஐயும் 5ஐயும் எடுக்கலாம். 1ஐயும் 5ஐயும் பெருக்குனா 5 வரும், 2க்கு மைனஸ் போட்டால் கூட்டினா -6 வரும். சரியா? நம்மளுக்கு எப்படி எழுதலாம்னா இதை a-1 இன்ட்டு a-5 ஈக்குவல் டு 0. இப்போது a-1 ஈக்குவல் டு 0 அல்லது என்ன சொல்லலாம் a-5 ஈக்குவல் டு 0. therefore a ஈக்குவல் டு 1 அல்லது a ஈக்குவல் டு 5 இருக்கும். 2 ஆன்சர். இப்போ ஏயோட வேல்யூ வந்து 1 இருக்கலாம் அல்லது 5 இருக்கலாம். சரிங்களா? தனிநபர் செயல்பாடில் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். a என்பது 8,5, b என்பது -2,11 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டி நடுப்புள்ளி கொடுத்துருக்காங்க. 3,xன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. சரியா? நடுப்புள்ளிகளை ஃபார்முலா x1 + x2/2, y1 + y2/2. இப்போ ஏபியின் நடுப்புள்ளி தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். ஏபியின் நடுப்புள்ளி இப்போ x1 + x2னா x1 8, x2 வந்து -2. அப்போ 8 - 2/2, y1 என்ன இருக்குது 5 + 11/2 இஸ் ஈக்குவல் டு 8ல் 2 கழிச்சிட்டோம்னா 6/2, அதுங்க இங்கே இன்னொரு 5 கூட 11 கூட்டினா 16/2 இது இம்ப்ளாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது இந்த நடுப்புள்ளி தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3,xன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? நம்மளுக்கு இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும் 8, இதை கேன்சல் பண்ணால் 3, இதில் கேன்சல் பண்ணால் 8. இப்போ 3,8 இஸ் ஈக்குவல் டு 3,xன்னு இருக்குது. இப்போ நம்ம சமப்படுத்தலாம். இது எக்ஸ்ஹெச் வேல்யூவை சமப்படுத்தினோன்னா 3,3 இருக்குது. அதுக்கடுத்து நமக்கு தேவை எக்ஸின் மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா ரெண்டாவது வேல்யூ எடுக்கணும். அப்போ நம்ம எக்ஸ் ஈக்குவல் என்ன எடுக்கலாம் ஒய் கோஆர்டினேட் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் ஈக்குவல் டு 8 கிடைக்குது. சரியா? குழு செயல்பாடுகளில் முதல் கணக்கு புள்ளிகள் a 9,3, b 7,-1 மற்றும் c -1,3 வழிச்செல்லும் வட்டத்தின் மையம் 4,3 என நிறுவுக. மேலும் அவ்வட்டத்தின் ஆரம் வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த 3 புள்ளிகளும் இந்த வட்டத்தின் மீது அமைந்திருக்கும்னு நிறுவனம்னா என்ன செய்யணும்னா நமக்கு தொலைவு கண்டுபிடிக்கணும். மையத்திலிருந்து அதோடைய தொலைவு வந்து சேமாக இருக்கணும் 3 புள்ளிகளுக்கும். அப்படி இருந்தால் தான் அது வந்து அந்த வட்டத்தின் மீது இந்த 3 புள்ளிகளும் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? தொலைவுகளை ஃபார்முலா d ஈக்குவல் டு x2 - x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 த ஹோல் ஸ்கொயர். சரியா? ஃபஸ்ட்டு என்ன தொலைவு கண்டுபிடிக்க போகிறோம்னா சிலேருந்து a, CA. இப்போ இதை வந்து x1 y1, இது வந்து x2 y2ன்னு எடுக்கலாம். இப்போது x2லேருந்து x1 மைனஸ் பண்ணணும். என்ன வரும் 9 - 4, 9 - 4 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்
3 minus 3 the whole square is equal to 9 minus 4 na 5 square plus 0 square is equal to 5 square na 25 root 25 root 25 ஓட வேல்யூ வந்து 5. அடுத்ததா CB இதை வந்து x2 y2ன்னு எடுத்துக்கலாம். இப்போது சிபின்னு சொல்லும்போது x2லேருந்து x1 மைனஸ் பண்ணணும். இங்கே 7 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ 7 minus 4 the whole square plus y2 minus y1. அப்போ -1 minus 3 the whole square is equal to 7 minus 4 na 3 square plus -1 minus 3 na minus 4 the whole square is equal to 9 plus 16 வரும் is equal to root of 25 that is 5. root 25 ஓட வேல்யூ வந்து 5. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கலாம்னா சிபி கண்டுபிடிச்சிட்டா அடுத்து சி ஆல்ரெடி வந்ததுனால நமக்கு இதுக்கு டி போட்டுடலாம். சிடியோட வேல்யூ சிடி ஈக்குவல் டு இது x2 y2. இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். -1 minus 4 the whole square. இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. நம்ம 3 minus 3 the whole square is equal to இது வந்து -5 the whole square வரும். அடுத்தது 0 square is equal to root of 25. root 25 ஓட வேல்யூ வந்து 5. இப்போ சிஏயின் மதிப்பு, சிபியின் மதிப்பு, சிடியின் மதிப்பு எல்லாமே 5ன்னு கிடச்சிருக்கு. எனவே அந்த புள்ளிகள் வட்டத்தின் மீது அமையும். சரியா? அடுத்தது ஆரம் கேட்டிருக்காங்க. ஆரம் எல்லாமே ஆரம் தான். சிஏ, சிபி, சிடி எல்லாமே ஆரத்தை தான் குறிக்கும். அப்போ ஆரம் ஆர் சமம் எப்படி எழுதலாம்னா 5 போட்டுக்கலாம். குழு செயல்பாடில் செகண்ட் கொஸ்டின், x,3 6,y 8,2 மற்றும் 9,4 என்பன வரிசையாக எடுத்துக்கொள்ளப்பட்ட இணைகரத்தின் உச்சிகள் எனில் x மற்றும் yயின் மதிப்பை காண்க. சரியா? இப்போ நம்மளுக்கு இந்த டயக்ராம் பாருங்கள். வரிசையாக ஏபிசிடிக்கு அந்த பாயிண்ட்ஸை கொடுத்துருக்கோம். ஏ என்பது x,3, பி என்பது 6,y, சி என்பது 8,2, டி என்பது 9,4. இதை எப்படி நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் மதிப்பும் ஒய் மதிப்பும் கண்டுபிடிக்கணும். இதில் இணைகரத்துக்கு 2 மூலை விட்டங்கள் நடுப்புள்ளி ஒன்று போல தான் இருக்கும், ஒரே இடத்துல தான் வரும். இப்போ நம்மளுக்கு என்ன எழுதலாம்னா நடுப்புள்ளி ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நடுப்புள்ளிக்கு என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணோம்? நடுப்புள்ளி x1 + x2/2, அடுத்தது y1 + y2/2. இந்த ஃபார்மில் தான் இதை யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். இணைகரத்திற்கு ஏசி நடுப்புள்ளியும் பிடியின் நடுப்புள்ளியும் எப்படி இருக்குன்னா சமமாக இருக்கும். அதான் எப்படி எழுதலாம்? மூலை விட்டம் ஏசி நடுப்புள்ளி ஈக்குவல் டு பிடியின் நடுப்புள்ளி. ஏசி ஃபஸ்ட்டு ஏசி எடுக்கும்போது x1 y1 இதை எடுக்கணும். இதை வந்து x2 y2, இதை வந்து x1 y1 எடுத்தோம்னா இதை x2 y2 எடுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஏசி நடுப்புள்ளி கண்டுபிடிக்கலாம். x1 கூட x2 கூட்டணும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? x + 8/2, அதே மாதிரி y1 + y2/2. y1னா 3, y2னா 2. அப்போ என்ன வரும்னா 3 + 2/2 இஸ் ஈக்குவல் டு பிடியின் நடுப்புள்ளி. x1 கூட x2 கூட்டணும். அப்போ அங்கே 6 இருக்குது, இங்கே 9 இருக்குது. அப்போ 6 + 9/2, y1னா y + 4/2. இப்போ இது எழுத்து, இது நம்பர், இந்த ரெண்டையும் கூட்ட முடியாது, அப்படியே போட்டுக்கோங்க. x + 8/2, 3 + 5னா 3 + 2னா 5/2 இஸ் ஈக்குவல் டு 6 + 9னா 15, இது வந்து y + 4/2. சமப்படுத்த முதல் உறுப்பையும் சமப்படுத்தலாம். அப்போ என்ன கிடைக்கும்னா x + 8/2 ஈக்குவல் டு என்ன எடுக்கலாம்? 15/2ன்னு எடுக்கலாம். அது மாதிரி இங்கே என்ன இருக்குது? 5/2. அங்கே என்ன இருக்குன்னா y + 4/2. இந்த 2 கேன்சல் ஆகும். மீதி என்ன இருக்குது? x + 8 ஈக்குவல் டு 15. x ஈக்குவல் டு என்ன வரும்? 15 - 8. எக்ஸோட வேல்யூ வந்து 7. அதே மாதிரி இங்கேயும் 2 கேன்சல் ஆகிரும். அப்போ மீதி என்ன இருக்குது? 5 ஈக்குவல் டு y + 4
இந்த ஒய் அங்கே வச்சுக்கோங்க, 5 அப்படியே இருக்கட்டும். 4 வந்து லெஃப்ட் சைடு வரும்போது -4. தேர்ஃபோர் ஒய் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 1. இப்போ எக்ஸின் மதிப்பு 7, ஒய்யின் மதிப்பு 1. மதிப்பீடுல ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு புள்ளியின் ஒய் அச்சு தொலைவு 0. அது வரைபடத்தாளில் எந்த கால்பகுதியில் அமையும்? எந்த கால்பகுதியிலையும் வராது இது. நம்மளுக்கு இது வந்து எக்ஸ் அச்சின் மீது அமையும். ஒய் அச்சின் வழி 0னாலே அது எக்ஸ் அச்சின் மீது தான் அமையும். அப்போ என்ன ஆன்சர் எழுதலாம்னா எக்ஸ் அச்சின் மீது அமையும். செகண்ட் கொஸ்டின். ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆயத்தலை தளத்தில் குறித்து வரிசைப்படி அவற்றை இணைத்தால் கிடைக்கும் வடிவம் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 0,0. 0,0னா இந்த பாயிண்டில் வரும், இதில் வரும். இதுதான் 0,0. அடுத்த பாயிண்ட்டு -4,0. -4,0 இந்த பாயிண்ட் இதான் -4,0. அடுத்த மூணாம் பாயிண்ட்டு -4,-4. எக்ஸ்ஹெச்சில் -4, ஒய்ஹெச்சில் -4னா இந்த பாயிண்ட் -4,-4. அடுத்தது 0,-4. 0 -4னா இந்த பாயிண்ட் 0,-4. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இந்த உருவத்தை பாருங்கள், இந்த வடிவத்தை பாருங்கள். இதில் வந்து கட்டம் ஒவ்வொரு சைடும் கட்டம் வந்து எவ்வளோ இருக்கும்? 1 2 3 4. எல்லா சைட்லேயும் 4 கட்டம் தான் இருக்குது. அதனால் இதில் இந்த உருவம் வந்து வடிவம் கிடைக்கணும் நமக்கு சதுரம். எல்லா பக்கமுமே சமமாக இருக்குது. எனவே எல்லா பக்கமே சதுரமாக இருக்குது. அதனால் இந்த வடிவத்தை நம்ம என்ன சொல்லலாம்னா சதுரம்னு சொல்லலாம். சரிங்களா? நம்ம செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா சதுரம். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு புள்ளியின் ஒய்ஹெச் தொலைவு 4 மற்றும் அப்புள்ளி ஒய்ஹெச்சில் அமைந்தால் அந்த புள்ளி என்னவாக இருக்கும்னா ஒய்ஹெச்சில் அமைந்தாலே எக்ஸ்ஹெச்சின் மதிப்பு 0. இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்ஹெச்சின் வேல்யூ எழுதணும். எக்ஸ்ஹெச்சின் வேல்யூ 0, அடுத்து ஒய்ஹெச்சின் வேல்யூ 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 0,4. ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். ஏ என்பது 7,3 மற்றும் எக்ஸ்ஹெச்சின் மீது அமையும் புள்ளி பி. பியின் புள்ளியை டைரெக்டாக கொடுக்கல, இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ஹெச் தொலைவு கொடுத்துருக்கான், 11 கொடுத்துருக்கான். ஆனால் அது வந்து எக்ஸ்ஹெச்லேயே அமையுது. அதனால் ஒய் வேல்யூ 0வாக இருக்கும். ஏபியின் தொலைவு கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ புள்ளியை டேரெக்டாக கொடுத்துருக்காங்க ஈஸியாக. என்ன இருக்குது? 7,3. பியின் மதிப்பு வந்து எக்ஸ்ஹெச் தொலைவு 11ன்னு கொடுத்துருக்கான். ஒய்ஹெச் தொலைவு இருக்காது, ஏன்னா எக்ஸ்ஹெச்சில் தான் இந்த பாயிண்ட் இருக்குது. அப்போ 11,0ன்னு எடுக்கலாம். இப்போ ஏபியின் மதிப்பு, ஏபின்னா என்ன ஃபார்முலா எடுக்கணும்னா x2 - x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 த ஹோல் ஸ்கொயர். இது x1 y1, இது x2 y2. x2லேருந்து x1 மைனஸ் பண்ணணும். 11 - 7. 11 - 7 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0 - 3 த ஹோல் ஸ்கொயர். பதினொன்றில் 7 கழிச்சிட்டோன்னா என்ன வரும்னா 4 ப்ளஸ் 0 - 3னா -3 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர்னா 16, -3 ஹோல் ஸ்கொயர்னா 9 இஸ் ஈக்குவல் டு √25. √25க்கு வேல்யூ வந்து 5. இந்த தொலைவு வந்து ஏபியின் தொலைவு வந்து 5. கொஸ்டின் நம்பர் 5. ஒரு வட்டத்தின் மையம் -4,2. அந்த வட்டத்தில் -3,7 என்பது விட்டத்தின் ஒரு முனை எனில் மற்றொரு முனையை கண்டுபிடிக்கணும். இப்போ இதுதான் வட்டம். விட்டம் மையம் வழியாக செல்லும் விட்டம். இந்த மையத்தும் கொடுத்துருக்காங்க. மையம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? -4,2. இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வட்டத்தின் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா விட்டத்துக்கு -3,7. இப்போ விட்டத்தின் மற்றொரு முனை அது வந்து x2, y2 அப்படின்னு எடுத்துக்கோங்க தெரியாதனால. இப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்னா நடுப்புள்ளி ஃபார்முலா. நடுப்புள்ளிக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னா x1 + x2/2, y1 + y2/2. சரியா? இப்போ இது வந்து x1 y1, இது மையம் நடுப்புள்ளி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு x1 + x2னா x1 மதிப்பு வந்து -3, x2 தெரியாதனால x2ன்னு எழுதிக்கோங்க /2, y1 வேல்யூ வந்து 7 + y2/2 இஸ் ஈக்குவல் டு மையம் மதிப்பு வந்து -4,2ன்னு எழுதலாம். இப்போது இதை தனித்தனியாக நம்ம சமப்படுத்திக்கலாம். என்ன வருது? ஃபஸ்ட்டு -3
ப்ளஸ் x2/2 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது -4 இருக்குது. அதே மாதிரி அடுத்தது என்ன இருக்குது 7 ப்ளஸ் y2/2 ஈக்குவல் டு இங்கே ரெண்டாவது வேல்யூ y வேல்யூ வந்து 2. இது ரெண்டு -3 ப்ளஸ் x2 ஈக்குவல் டு இந்த ரெண்டை இன்ட்டு பண்ணும்போது -8. ரெண்டு x2 மதிப்பு கண்டுபிடிக்கும் போது இந்த -3 ப்ளஸ் இங்கே வரும்போது +3 ஆகும். -8 + 3னா -5 இருக்கும். சரியா? அதே மாதிரி அடுத்தது இங்கே என்ன இருக்கும்னா 7 ப்ளஸ் y2 ஈக்குவல் டு இந்த ரெண்டை இன்ட்டு பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா 4 வரும். y2 ஈக்குவல் டு 4 - 7 வரும். இந்த 7 அங்கும்போது 4 - 7னா -3. அப்போ x2 அடுத்த பாயிண்ட் என்ன இருக்குன்னா x2, y2 பாயிண்ட் எவ்வளோ இருக்குன்னா -5, -3. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கூட இதை ஷேர் பண்ணுங்கள்.